அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட நாள் இனிமையா போறதுக்கான எல்லா விதத்திலும் வாழ்த்துக்கள். இன்று குடியரசு தினம், அரசு விடுமுறை. எல்லாரும் மேக்ஸிமம் வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாளை ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறது நல்லது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவு தொடர்ந்து நீங்கள் பார்க்குற வீடியோஸுக்கு நல்லதாக இருக்குது. நன்றி. உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கணும் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நாங்கள் முயற்சி பண்ணி உங்களுக்கு பலன்களாக தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். சில காரணங்களால் வாரப்பலனோ மாத பலனோ போடுறதுக்கு வாய்ப்பு அமையல. ஏன்னா சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சரியாக இல்லாமல் இருக்குது. இன்று தேதியை பார்த்தீங்கன்னா 26/1/2025 விசுவாவசு வருடம் தை மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா இரவு 9:16 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது. சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற திதியே இல்லை. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பகல் 12:29 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் மரண யோகமும் சித்த யோகமும் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:35க்கும் சூரியன் மறைவு மாலை 6:07க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலையில் 8:02 9:28 வரைக்கும். யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 10:55 12:21 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 1:47 3:14 வரைக்கும் இருக்குது. இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யலாம். திருமணம் செய்ய, புதுமனை புக, சாமி கும்பிட, கல்வி துவங்க, பதவி ஏற்க, தானியம் வாங்க, நகை மாடு வாங்கிறது, வெளிநாடு செல்ல, தாலி செய்ய, பிள்ளை வரம் வேண்டி செய்கிற சடங்குகள், அதுவும் இல்லாமல் நவகிரக சடங்குகள், பரிகாரங்கள் செய்யறதுக்கு உகந்தது. விதை விதைக்க, நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கும் மருந்துண்ண வைக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. அஷ்டமி திதியில் பார்த்திங்கன்னா சண்டை, தானியம் இடம், சிற்பம், பெண்கள் ரத்தினங்கள், நகைகள் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்கு நல்லதாக இருக்கும். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு ஆக்கம், ரிஷப ராசிக்கு தனம், மிதுன ராசிக்கு பக்தி, கடக ராசிக்கு நிறைவு, சிம்ம ராசிக்கு உதவி, கன்னி ராசிக்கு உறுதி, துலாம் ராசிக்கு பாராட்டு, விருச்சிக ராசிக்கு பணிவு, தனுஷ் ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு தெளிவு, கும்ப ராசிக்கு போட்டி, மீன ராசிக்கு வரவாய் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் இன்னைக்கு உங்களுக்கு நடுநிலைமையான நாள். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கலவையான பலன்கள் உண்டு. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செய்கிறது நல்லது. பொருளாதார விஷயத்தில், வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வேலை விஷயமா வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். திருமண சுபகாரிய முயற்சிகள் கொஞ்சம் முன்னேற்றங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது. ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். கையில் கொஞ்சம் பணம் வந்ததுன்னா கடனை தீர்க்கறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட நாளை சராசரியை விட கொஞ்சம் மேலான நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திறம்பட செயல்பட ஒழுங்கான நடைமுறைப்படுத்தி நல்ல ஒரு ப்ரையாரிட்டியாக திட்டமிட்டு வேலைகளை செய்கிறது நல்லது. தவறுகள் இல்லாமையும் நேரத்தில் வேலைக்கு முடிக்கிறதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணியும் பண்ணுறது நல்லதாக இருக்கும். நீங்கள் அதை வெற்றி பெறணுன்னா கண்டிப்பாக உறுதியோடு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்றைக்கி நல்லுறவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெருசாக சாதகமாகவும் சந்தோஷமாகவும் நாளை கொண்டு போக யோசிக்காதீங்க. உங்களோட வேலையில் இருக்கிற பணி சுமையும் வெளியில் இருக்கிற ப்ரெஷரையும் தொணக்கிட்ட காட்டாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. திட்டமிட்டு பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்கிறது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்தி கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சுமாராக தான் இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம். அஜீரண கோளாறு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அசௌகரியம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் பார்த்து நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மேஷ ராசிக்கு கவனம்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. நாள் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா இல்ல. ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்பவே நிதானமும், பொறுமையும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல ரொம்பவே தடை, தாமதங்கள் இருக்கு. மனச வருத்தக்கூடிய விஷயங்கள், எதிர்மறை எண்ணங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும். செலவுகள் செய்ற மாதிரி இருக்கு. வண்டி வாகனத்தால தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகலாம். பணப்பிரச்சனையிலிருந்து விடுபட சிக்கனமா செயல்பட வேண்டியது அவசியம். பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. பசங்க உங்களோட குணம் அறிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க. வியாபாரத்துல மந்தநிலை இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு தடை தாமதங்கள் இருக்கிறனால மனசுல ரொம்பவே குழப்பங்கள், பயமா இருக்கும். முக்கியமான முடிவுகள தள்ளி வைக்கிறது நல்லதா இருக்கும். ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். பாட்டு கேளுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு நாள கூலா கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. வேலை செய்ற இடம் இன்னைக்கு லீவா இருந்தாலும், வருமானம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட தொழில்ல லாபம் குறைய வாய்ப்பு இருக்கு. நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சுமூகமான உறவு இல்ல. தேவையில்லாத வாக்குவாதங்கள், மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆம், சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. ஏன்னா, குடும்பத்தில உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கவனம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, வீட்டுக்காக இன்னைக்கு செலவு செய்றது மாதிரி அதிகமா விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. செலவுகள கண்காணிங்க. தேவையில்லாத செலவுகள பண்ணிட்டு, பின்னாடி கஷ்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ச அதாவது பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால் வலி மற்றும் முதுகு வலி காணப்படலாம். முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதும், மனச அமைதியா வச்சுக்கிட்டும், நாள ரிலாக்ஸா கொண்டு போறது ரிஷப ராசிக்கு இன்னைக்கு நல்லது. பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பொறுமையா, நிதானமா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு இன்று நல்ல ஒரு வளர்ச்சி, உற்சாகம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு. பாசிட்டிவான நாள். எல்லா விஷயத்தையும் கேஷுவலா செய்வீங்க. உங்க குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பசங்க பாசத்தோட இருப்பாங்க. உறவினர்கள் வழியில சுப செலவுகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால அனுகூலங்கள் ஏற்படலாம். இதுவரைக்கும் வராத பழைய கடன்கள் வசூலாகிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். தர்ம காரியங்கள், கோயில் காரியங்களுக்காக செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சிய ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி நாள் முழுக்க சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் போகும். சீரான நாள், அமைதியான மனநிலை, உங்களோட விருப்பங்களையும் உங்களோட நீண்ட நாள் ஆசைகளையும் நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாள். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக்கிறது எல்லா விதத்திலையும் நல்லது. செய்கிற செயல்கள், காரியங்கள், எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி எல்லாமே இன்றைய நாளில் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் சுமூகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல ஒரு மேலதிகாரிகளோட கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லாவே இருக்குது. உங்களோட திறமைக்கு பாராட்டும் அங்கீகாரமும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் கண்டிப்பாக இன்று தெரியக்கூடிய விதமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உகந்த நாளாகி சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். வெளிப்படையா பேசுவீங்க. நல்ல ஒரு புரிதலும், நல்ல ஒரு நட்பும் இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி, வரவு எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. நல்லாவே இருக்கும். புத்திசாலித்தனமா பணத்த செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணத்த அதிக அளவுல சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சமநிலை, நல்ல ஒரு ஆரோக்கியத்தில தெளிவான சிந்தனைகள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேக நிலை சிறப்பாவும், நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதமாவும் நாள் முழுக்க இருக்கு. மிதுன ராசிக்கு கொண்டாட்டங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம், செய்ற செயல்கள், காரியங்கள், நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேத்திக்க நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ரொம்ப நாளா நீங்க யோசிச்சு வச்ச சில விஷயங்கள இன்னைக்கு உங்களோட விருப்பப்படி செஞ்சு முடிப்பீங்க. நண்பர்கள் மூலியமா சுப செய்திகள் கிடைக்கும். பசங்களோட இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி உண்டாகும். பழைய கடன்கள் வசூலாகும். வியாபாரத்துல பெரிய மனிதர்களோட நட்பு நல்ல ஒரு வளர்ச்சியும், சந்தோஷத்தையும், லாபத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். வேலையிலயும் நல்ல ஒரு லாபமோ, முன்னேற்றமோ எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா தான் இருக்கு. நாள் முழுக்க இன்னைக்கு லாபமா தான் இருக்கு. புத்துணர்ச்சியோடையும், நல்ல ஒரு உறுதியோடையும் இருப்பீங்க. புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு லாபமும், நல்ல ஒரு வளர்ச்சியும் பெற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாவும், கொஞ்சம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள், குடும்பத்தில மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய நாளா தான் இருக்கு.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி, வேலைகள நேரத்துக்கு முடிப்பீங்க. தொழில்முறை அதாவது ப்ரொஃபஷ்னலா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய நாள். இது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி குடுக்குற விதமா இருக்கு. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள நட்பான அணுகுமுறை, நல்ல ஒரு 2 பேருக்குள்ளயும் உறவுல மதிப்ப உணர்ந்து நடந்துக்குவீங்க. 2 பேருக்கும் சந்தோஷமும், மகிழ்ச்சியும், நிறைவும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாகறதுனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்களோட தேவைகள எல்லாமே பூர்த்தி செய்ற அளவுக்கு பணம் உங்க கையில இருக்கும். எதிர்பாராத தனவரவு இருக்கு. அத அப்படியே அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஜாலியா இன்னைக்கு பண விஷயத்திலயும் கவலை இல்ல. மகிழ்ச்சியாவே செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிற மாரி தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சிறந்த ஆற்றல் இருக்கிற ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றல் காரணமா ஆரோக்கியத்தில எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மகிழ்ச்சியா, உற்சாகமா, ஜாலியா நாள கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கு. சில செய்ய வேண்டிய காரியங்கள், கடமைகள் அதிகமா இருக்கு. பசங்களால வீண் பிரச்சனைகளோ, வீண் விரயங்களோ ஆகலாம். பொறுப்புகள் காரணமா குடும்பத்த அனுசரிச்சு போறதும், குடும்பத்தில சில விஷயங்கள விட்டு குடுத்து போறதும் நல்லது. பணப்பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொருளாதார நிலை கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. வேலை செய்ற இடத்துல ஊதியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு கம்மி. நெறைய ஏமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. மனைவி வழி, கணவன் வழி உறவினர்கள் மூலியமா கொஞ்சம் உதவிகள் கிடைக்கலாம். தெய்வீக வழிபாடும், கோயிலுக்கு போயிட்டு வரதும் இன்றைய நாள்ல உங்களுக்கு உதவியா இருக்கும். நாள் சாதகமா இல்ல. இன்னைக்கு படபடப்பும், நல்ல ஒரு அ அ அமைதி இல்லாத ஒரு மனநிலையும் நெறையவே இருக்கு. எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா நல்லது. முக்கியமான முடிவுகள எதுவும் எடுக்காம இருக்கிறதும், புதிய முயற்சிகள தவிர்க்கிறதும் நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. உங்களோட கூட வேலை செய்றவங்களால தேவையில்லாத பிரச்சனைகளும், அவங்க கூட மோதல்களும் ஏற்படலாம். அ வேலை செய்ற இடத்துல கவனமா பார்த்து தவறுகள் இல்லாம செய்யுங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆகுற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள வீட்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது, வீட்டோட வளர்ச்சி குறித்து தேவையில்லாத விஷயங்கள விவாதிக்கிற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். புரிதலோடையும், அனுநியத்தோடையும் பொறுமையா இன்னைக்கு நாள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், வாக்குவாதமா இருந்தாலும் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பா இல்ல. எதிர்பார்த்த வரவு இல்லாதனால செலவுகள கட்டுப்படுத்த முடியாம தவிக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கும். பசங்களால விரயங்கள் ஆகுற மாரி இருக்கு. செலவுகள கண்காணிச்சு சேமிக்கலனா பிரச்சனைகள் ஏற்படும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் கிடையாது. தலைவலி, உடல் வலி இருக்கிற மாதிரி இருக்கு. பிரஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு கூலா நாள ஹேண்டில் பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மண்டைக்கு ஏத்தாம இருக்கிறது நல்லது. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்றைய நாள் ரொம்பவே ஜாக்கிரதையாவும், ஒவ்வொரு விஷயத்திலயும் பொறுமையும், நிதானமும் தேவை. ஏன்னா, செய்ற செயல்கள், காரியங்கள செய்யும்போத அ ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எதிர்பாராத தவறுகள், இல்ல எதிர்பாராத சூழ்நிலைகள் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில பாதிப்புகள் இருக்கு. குழப்பங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தவங்க கூட தேவையில்லாம பேசுறத தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. ஒ நீங்க எல்லா விஷயத்திலயும் கவனமாவும், நிதானமாவும் செயல்பட வேண்டியது அவசியம். சுபகாரியங்கள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பயணங்கள்ல ரொம்பவே கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள் சிறந்த நாளா அமையறதுக்கு நெறைய அசௌகரியங்கள விட்டுக் குடுக்க அசௌகரியங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள்ல விட்டுக் குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. குடும்பத்தாரோட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கவலை மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு நெறையவே இருக்கு. அத கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். நெகட்டிவான எண்ணங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா நாள கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அ கவனமா வேலைகள செய்றது நல்லது. உங்ககிட்ட பயம் இருக்கு, தைரியம் இல்லாத ஒரு மனநிலை, தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணையை சமாதானப்படுத்துறதே இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாவும், பொறுமையாவும் சூழ்நிலைகள கையாளுங்க. எந்த ஒரு வாக்குவாதமா இருந்தாலும் தவிர்த்துறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பா இருக்கு. தேவையில்லாத வீண் விரயங்களும், பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாளுங்க. பணத்த தொலைச்சிட்டு வருத்தத்தோட அலையாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்ல. தலைவலி இல்லன்னா முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாளா தான் கன்னி ராசிக்கு இருக்கு. நாள்ல பொறுமை ரொம்பவே அவசியம்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, அ துலாம் ராசி. இன்று உங்களோட பொருளாதாரம் சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில கொஞ்சம் செலவுகள் கட்டுக்குள்ள அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அ எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நல்ல ஒரு அ வளர்ச்சியும், முன்னேற்றமும் தெரியக்கூடிய விதத்தில இன்னைக்கு நாள் இருக்கு. நாள் முழுக்க சிறப்பாவும், உற்சாகமாவும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு துலாம் ராசிய பொறுத்தளவுக்கு எல்லா விதத்திலும் சாதகமான பலன்கள் உண்டு. அ உங்களுக்கு குடும்பத்தில செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்க வழியில படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடை, ஆபரணம் வாங்கி மகிழ்வீங்க. உத்தியோகத்தில கூட வேலை செய்றவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சு, ஒற்றுமை அதிகமாகுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நாள் சீராக இருக்கு. திருப்தி அடையறதுக்கு உங்களுக்கு நெறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. துலாம் ராசிக்கு வளர்ச்சியும், முன்னேற்றமும் நெறையவே இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைய நல்ல ஒரு வெளிக்காட்டி, நல்ல ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றமும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைக்கு நீங்க செய்ற செயல்கள், காரியங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், வளர்ச்சியும் கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளா தான் இருக்கு. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு முடிவுக்கு வருவது மூலியமா உங்களோட வாழ்க்கை போக்க மாற்றத்துக்கான வாய்ப்பும், நீங்க உங்களோட விஷயங்கள தொணக்கூட வெளிப்படையாவும், நேர்மையாவும் நடந்துக்கிற விதம் 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. ஒண்ணா வெளியில போய் ஜாலியா டைம் பாஸ் பண்ணக்கூடிய நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு அதிகமா இருக்கு. உங்க முகத்துல நல்ல ஒரு சந்தோஷமும், மகிழ்ச்சியும் இருக்கும். பணவரவு அதிகமா இருக்கனால செலவுகளும் கொஞ்சம் பார்த்து செய்யலாம். குடும்ப மகிழ்ச்சிக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலும், மன அமைதியும் அதிகமா தான் இருக்கு. உங்களோட ஆற்றல் சிறப்பா நாள் முழுக்க உற்சாகமா நாள கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சியா நாள கொண்டு போறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு, செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கு. உங்களுக்கு பொருளாதார ரீதியா இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மனசுக்கு நல்ல ஒரு அமைதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கிய பாதிப்புகளும் குறையும். வேலையில கூட இருக்கிறவங்கள நல்ல ஒரு அனுசரிச்சு போய், நீங்க செய்ற வேலைகள செய்ற விதம், அவங்களால அனுகூலமான பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பெரிய மனிதர்களோட ஆலோசனை உங்களோட வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளையும், உங்களோட தொழில் வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது மனசுக்கு ஆறுதலா இருக்கும். மிகவும் ரொம்பவே நல்ல நாளா இருக்கு. புதிய நண்பர்கள் அல்லது ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பயனுள்ள முன்னேற்றத்த நாள் முழுக்க அளிக்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு வசதிகளும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். தியானம் மேற்கொள்றது மிகவும் சிறந்தது. ஜாலியா நாள மகிழ்ச்சியா கொண்டு போகலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க ஓய்வில்லாம உழைப்பீங்க. சில பணிகள ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட திறமைகள வெளிக்காட்டி வளர்ச்சியும், முன்னேற்றமும் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சி, எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள் வேலையில நல்லாவே இருக்கு. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள தொணக்கூட சிறந்த உறவு இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால, பல விஷயங்கள பேசுறதுக்கும், முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. எந்த பாதிப்பும் கிடையாது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. ஆனா செலவுகளும் இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் கவனமா பணத்த கையாண்டீங்கன்னா நல்லது. அதிக சிரமங்கள் இருக்காது. மத்தபடி பெரிய பாதிப்புகள்லாம் இல்ல. கொஞ்சம் அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா, நல்ல பலன் தர விதமா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாள் முழுக்க நல்லாவே இருக்கு. கொஞ்சம் அதிக அளவுல தண்ணீர் பருகுறது நல்லது. டீஹைட்ரேஷன் ஆகாம பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். டென்ஷன் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள கூலா, ஜாலியா கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி இல்லாத மனநிலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல இழுபறி நிலை, எதிர்பார்த்த பணவரவு இல்ல, ஏமாற்றங்கள் இருக்கு. அது சில காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம போறது, நண்பர்கள் கிட்ட சில எதிர்பார்த்த உதவிகளும் தாமதமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ ச சொத்து சம்பந்தமான பேச்சு, கல்யாண சம்பந்தமான பேச்சுல கொஞ்சம் அ பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாத நாள கொண்டு போறது நல்லது. நாள இயல்பாவும், கேஷுவலாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கிறது. உங்கள நீங்களே வச்சுக்கிறது நல்லது. அதிகமா டென்ஷன் ஆகாதீங்க. கூலா நாள கொண்டு போறது நல்லது. பணவரவு இருக்கும். ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத மோதல்கள் இருக்கிற
மாதிரி இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் பார்த்தீங்கன்னா சில பதட்டங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நேரத்துக்கு முடியாது. டென்ஷனோட தவறுகள் இல்லாமல் வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு கொஞ்சம் காதலர்கள் சந்திக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. கணவன் மனைவியும் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்தலாம். உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது, புரிதலோடு நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பாக இல்லை. பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீட்டில் பசங்களால், குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள், செலவுகள் காரணமாக விரயங்கள் ஆகிற வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. தேவையில்லாத செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். தேவைகள் அதிகமாக இருக்குது. அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். குறைஞ்ச தூக்கம், ஓய்வில்லாத மனநிலை, ஆரோக்கியத்தை பாதிப்புகள் அதிகம் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்னைக்கு நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. தேவையில்லாத பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல கவனம். கடன் கொடுக்கறதையோ கடன் வாங்குறதையோ தவிர்த்திங்கன்னா நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை குறையிற சூழ்நிலைகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகளுக்கு அப்புறம் தான் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. பெரியவங்கள அனுசரித்து போகிறது இன்று நல்லதாக இருக்கும். அவங்க மூலிமா கொஞ்சம் ஆறுதலோ ஆதரவும் இருக்கும். இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நிதானமாக நடந்துக்குங்க. அது வேலையில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லதாக இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை துடிப்பாகவும் உங்களை நீங்களே சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிட்டு போகிறது நல்லது. உங்கள் மனசில் ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு, பய உணர்வோ இல்லைனா மந்தமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. பொறுமையும் உறுதியும் நாளில் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான நாளாக இல்லை. அதிகரிக்கிற பணி சுமை ரொம்பவே டென்ஷன் ஏற்றுற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு பராமரிக்க முடியாது. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். சூழ்நிலைகளை பார்த்து ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணையை சந்திக்கிறத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா குடும்பத்தில் வேலையில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை துணைக்கிட்ட தான் தேவையில்லாத கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும். அது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து நடந்துக்குங்க. 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மோதல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்ககிட்ட இல்லை. எதிர்பார்த்த வரவு இல்லை. கையில் இருக்கிற பணம் கரையிறதுக்கும் தேவையில்லாத விரயங்கள் ஆகிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. பயணத்தின் போது பணத்தை கவனமாக கையாளுங்க. பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. கால் வலி, கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துருங்க. அதே நேரங்களில் உடற்பயிற்சி செய்கிறதும் ஓய்வெடுக்கிறதும் நல்லதாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். என்ன தான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு நின்றுக்கிட்டு இருந்த தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். எதிர்பார்த்த பலன்கள், எதிர்பார்த்த பண வரவு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நண்பர்களோடையும் குடும்பத்தோடையும் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். சந்தோஷமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் நல்லாவே இருக்குது. பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். உங்களோட வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் நிறையாவே இருக்குது. கூட பிறந்தவங்களோட ஆதரவும் உங்களோட பணப்பிரச்சனையும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மிகவும் நல்ல ஒரு அனுகூலமான நாள். நீங்கள் உங்களோட நாளில் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். நல்ல நாளில் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல பேரும் எடுக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வேலையில் நல்லா இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு பணத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமானதான் இருக்குது வரவு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் துணைக்கூட நல்ல ஒரு பணம் வரவு இருக்கிறதுனால எதிர்கால நலன் கருதி சந்தோஷமாக துணைக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நிறைஞ்ச நாளாக தான் துணைக்கூட இருக்க வாய்ப்பு உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக தான் இருக்குது. சேமிப்பு உயர்றதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. புத்திசாலித்தனமாக இன்றைக்கி நீங்கள் பணத்தை சேமிக்கிறது அது ரொம்பவே எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும். பயனுள்ள வகைகளில் பயனுள்ள முதலீடுகள் யோசித்து பிளான் பண்ணி செய்யுங்க. அதிகமாக ஏமாற்றம் தரா மாதிரி பண்ணாதீங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பொதுவா சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஸ்டேபிளான ஆரோக்கியத்தோட நாள் முழுக்க உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போகலாம். அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள், கொஞ்சம் சில வார்த்தைகள்ல நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவை. சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பசங்களோட படிப்புல கொஞ்சம் மந்த நிலை இருக்கு. அது தேவையில்லாத டென்ஷனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நாள் சாதகமா இல்ல. ஆன்மீகமா கோயிலுக்கு போயிறது, இல்லைன்னா ஆன்மீக பயணங்கள் போறது நாளை கொஞ்சம் சாதகமா மாத்துறதுக்கு உதவியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதோ, தொண்டு செய்கிறதோ உங்களுக்கு நாளை சாதகமாக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆ தொழில்ல, வியாபாரத்தில புதிய நபர்களுக்கு கூட கொஞ்சம் கவனமா, எச்சரிக்கையோட நடந்துக்கிறது நல்லது. அதே நேரங்கள்ல பண விஷயத்தில சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, தேவைகள் நிறைவேறும். இல்லைன்னா கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு பணி சுமை அதிகமா தான் இருக்கு. வேலையில பொறுப்புகள் சுமக்குமற மாதிரி இருக்கும். அது அடுத்தவங்க வேலைய நீங்க செய்ற மனநிலை இருக்கு. அது கொஞ்சம் உங்களுக்கு விருப்பம் இல்லாம ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு சிறப்பா தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட கோபத்த கண்டிப்பா கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அத தேவையில்லாம தொணக்கிட்ட காட்டி தேவையில்லாத வாக்குவாதங்களோ, மனஸ்தாபங்களோ ஏற்படுத்துற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கு. விரயங்கள் அதிகமா இருக்கும். பணத்த கையாள்றதுல ரொம்பவே விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்க மனசுல இருக்கிற பதட்டமும் உங்களோட அ ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. கால்கள்ல கொஞ்சம் வலி ஏற்படுற மாதிரி இருக்கு. ஓய்வு எடுக்கிறதும், ரிலாக்ஸான ஆள கொண்டு போறதும் மீன ராசிக்கு நல்லது. நாள் முழுக்க குடும்பத்தோட பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே நிதானம் தேவைப்படும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல்ல வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ வீடியோ பார்க்கும்போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு ராசி பலன் கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வீடியோ பார்க்கும்போது ராசியை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக்குன்னு பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகலாம். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய வியூஸ் வர வர புதிய விஷயங்களை நாங்கள் யோசிக்கிறதுக்கும் புதிய விஷயங்களை செய்யறதுக்கும் எங்களுக்கு அது கொஞ்சம் உந்துதலாக இருக்கும். எதிர்காலத்துக்கும் உங்களோட சுய ஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதும் நல்லதாக இருக்கும். நல்ல ஒரு பலன் தர விதமாக இந்த சேனலை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே சாதகமாக அமையறதுக்கும் சந்தோஷமான மனநிலையோட நாளை கொண்டு போகிறதுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிமையாக அமைகிட்டோன்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவை. நன்றி.